வாங்க பாரதி, வாங்க. வாங்க பாரதி. போங்க. வாமா, முழுகாம இருக்கிற பொண்ணு நீதானா? அம்மாடி, இது உனக்கு 5வது மாசமா? ஜொலிப்பா இருக்காளே என் பொண்ணு. என்னம்மா பாக்குற? நீ எங்க பொண்ணு மாதிரி தான், நாங்களும் உனக்கு அம்மா மாதிரி தான். அம்மாடி, உனக்கு சித்ரா அண்ணன் கொண்டு வந்திருக்கோம்மா. ஹலோ மேடம், நான் ரேணுகா பேசுறேன். தெரியுது, சொல்லு. மேடம், நீங்க வீட்டுக்கு வந்து அவ்வளோ சொல்லிட்டு போனதுனால தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். நான் இப்போ சொல்லாம மறைச்சு நாளைக்கு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் நீங்க என்ன திட்டுவீங்க. ஏய், பில்டப் எல்லாம் போதும். உன் கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை. என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லு. மேடம், இப்போ இந்த வீட்டில் பாரதிமாக்கு சித்ரா அண்ணன் கொடுக்குற ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம சந்திர சார் தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காரு. அப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது சாருக்கு தெரிய வேண்டாம். அம்மா அன்னலக்ஷ்மி தாயே, எங்க பொண்ணுக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் துணை இருக்கணும் தாயே. அன்னமாகி, ஆகாரமாகி, அமுதமாகி அவங்க ஆரோக்கியமா நீடூழி வாழ நீதான் துணை நிக்கணும் தாயே. பாக்கியம்க்கா, மக்களை பெத்த மகராசி நீ. நம்ம பாரதி பொண்ணுக்கு நீயே உன் கையால சித்ரானை ஊட்டி விடு. வயசானதுனால நாம அம்மாவாயிருக்கோம். ஆனா பாசத்திலையும் அன்பிலையும் இவரு அம்மாவுக்கு மேல இருக்காரு. வாப்பா தம்பி, பாப்பாவுக்கு நீயும் 2 வாய் சோறு ஊட்டு. நானா? நான் ஊட்டுறதா? பாக்கியக்கா சொன்னா அது சரியாதான் இருக்கும். சந்துரு தம்பி, பாரதிக்கு அன்னம் ஊட்டுறதுக்கு நீயும் தகுதியான ஆள் தான். ஊட்டி விடு.
உட்காருங்க தம்பி. வாங்க வந்து ஊட்டுங்க. வா வா தம்பி, வந்து உட்காரு. உட்கார். சந்துரு, நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு எல்லாம் இங்க என்ன வேலை? அம்மா சந்துரு தம்பி தான். ஓ, இவர்தான் பணம் கொடுத்து உங்களை வாடகைக்கு கூட்டிட்டு வந்தாரா? வாடகை தாய்க்கு சோறு ஊட்டுறதுக்கு வாடகைக்கு அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கியா? மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிருங்க. பாவமா அந்த பொண்ணு, ஒரு வாய் சோறு ஊட்டிட்டுமா. ஒரு மண்ணும் ஊட்ட வேண்டாம். கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னால 2 பேரும் வெளியே கிளம்புங்க. போங்க. ஸ்வேதா, திஸ் இஸ் டூ மச். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? இவங்களுக்கு சித்ரான ஓட்டி வருதுல, உனக்கு என்ன குறைஞ்சிட போகுது? அன்னைக்கு உனக்கு இந்த ஆசையே வரக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொன்னப்போ நல்லவ மாதிரி சரின்னு ஒத்துக்கிட்ட. இப்போ எதுக்கு சந்துருவை கூட்டிட்டு வந்து சோறு ஊட்ட சொல்லி ஆன்னு வாயை பொளந்து பாத்துட்டு இருக்க? உனக்குலாம் வெக்கமா இல்ல? ஸ்வேதா, இங்க பாரு, நம்ம எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. அவங்க சித்ரா அண்ணன் சாப்பிடட்டும். இவ ஏன் முன்னாடியே சித்ரா அண்ணன் சாப்பிடுவா? நான் பாத்துக்கிட்டு சந்தோஷமா கைய தட்டி இவளுக்கு வாழ்த்து சொல்லணுமா? ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா. ஏய் ஸ்வேதா, ஏய் என்ன பண்ற நீ? பண்றதெல்லாம் நீதான். இந்த ஏற்பாட்டை பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட நீ சொன்னியா? இல்ல இவளாவது சொன்னாளா? எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? நீங்க 2 பேரும் யோகியமானவங்களா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்க வேண்டியதானே? பணத்துக்கு
இவளுக்கு புள்ளைய பெத்து கொடுக்குற இவளுக்கு எதுக்கு சித்ரா அண்ணன் வளகாப்பெல்லாம்? இவளுக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? சந்துரு, நான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்துருவாங்க. அப்புறம் உனக்கு தான் அசிங்கமாயிரும். அப்படி நீ அசிங்க பண்ணுமா? வேண்டாம்னா இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. வா போலாம். வா ஸ்வேதா, ஸ்வேதா.